ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் ஸ்ட்ரிங்கில் எப்படி ஸ்லைசிங் டெக்னிக் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா ஸ்லைசிங் டெக்னிக் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ கோலன் ஸ்டாப் வேல்யூ கோலன் ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்லைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எஸ்ஸுங்கிற வேரியபிளில் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸ்ட்ராக்டிங் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ், அதுக்கு நம்ம எப்போதும் போல் அந்த ஸ்லைசிங் டெக்னிக்கு அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங் வேரியபிள் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0:3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி கொடுத்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நாம் 0:4 கொடுத்து பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது எப்போதும் போல் நமக்கு ஒரு கேரக்டர் கூட வருது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் போதும். அப்போ 3 கேரக்டர்ஸ்னு சொன்னால் 0:3 கொடுத்தா போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ்னால் 0, 1, 2 பொசிஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்தால் போதும். அப்படின்னா 0:3 நம்ம கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ கோலன் ஸ்டாப் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ நடுவில் கோலன் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஸ்லைஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் 3ன்னு கொடுத்துடும். ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ்னு அர்த்தம். அந்த ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஸ்லைஸுக்கு ப்ராக்கெட்டில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த மெசேஜில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த S(x) அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்ஸு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். எஸ்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் INT அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்படி இல்லாமல் ஸ்லைஸ் ஃபங்க்ஷன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் வேல்யூ கமா ஸ்டாப் வேல்யூ கமா ஸ்டெப் வேல்யூ இப்படி கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அதை ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். அப்போ எப்போதும் போல் y ஒய்னு ஒரு அவுட்புட் வேரியபிள் வச்சுட்டு y ஸ்லைஸ் ஆஃப் 0,3ன்னு கொடுக்குறேன். இப்போ 2 வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறப்ப செஞ்சு பார்த்தோம். இப்போ அந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வேல்யூ கமா ஸ்டாப் வேல்யூ கமா ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நமக்கு தேவையான சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நமக்கு தேவையான கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்லைசிங் டெக்னிக், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த எஸ்ஸோடைய ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டார்டிங் வேல்யூ கோலன் ஸ்டாப் எண்டிங் வேல்யூ கோலன் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான கண்டென்ட்டை தேவையான சப்ஸ்ட்ரிங்கை பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டிங் அப்படிங்கிறது கண்டென்ட் என்ன பார்ட்டு வேணுமோ ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்.
இப்போ எக்ஸ்ட்ராக்டிங் லாஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். ஸ்ட்ரிங்லேருந்து லாஸ்ட்டு 3 கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுக்கு நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் லிஸ்ட்லேயே. இப்போ இன்டர்நெட்டு நம்ம வேர்டு கொடுத்துருக்கோம்னா அந்த வேர்டில் கடைசியாக இருக்கக்கூடிய டி பார்த்திங்கன்னா அதுக்கான நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1லேருந்து ஆரம்பிக்குது. -1, -2, -3 ரிவர்ஸில் வரும். ஸோ அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் படி நான் -3 கோலன்னு கொடுக்குறேன். எண் இன்டர்நெட்டில் நெட்டுன்னு இருக்கு இல்லையா, எண், அதுக்கான எண்ணுக்கான வேல்யூ -3. -3 கோலன்னு கொடுத்தோம்னா நெட்டுன்னு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ சொல்லிடுறோம் -3ன்னு, கோலன் எண்டிங் வேல்யூ சொல்லலை. இந்த மாதிரி இப்போ மீதி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ எல்லாமே ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியோ ஸ்ட்ரிங்லேருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு கேரக்டருடைய பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் லாஸ்ட் கேரக்டர் -1லேருந்து ஆரம்பித்து -1, -2, -3 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது அந்த :2 இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்போ :2ன்னு கொடுக்கும்போது ஸ்டார்ட் வேல்யூ 0ல் எடுத்துக்கும், 0th பொசிஷன்லேருந்து எடுத்துக்கும். எண்டிங் வேல்யூ வந்து 2னா 1 வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டில் முதல் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -8. இப்போ -8 கோலன் -6 இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு IN அப்படிங்கிற 2 கேரக்டர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோலன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே :2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். 3ன்னு கொடுத்தோம்னா 3 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதே நம்ம 2 கேரக்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் போதும்னு நினச்சோம்னா :2ன்னு கொடுத்தா போதும், ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் இந்த கோலன் அந்த யூஸ் பண்ணி ஸ்டார்ட் வேல்யூ, கோலன், ஸ்டாப் வேல்யூ, கோலன், ஸ்டெப் வேல்யூ. இதில் ஸ்டார்ட் வேல்யூ இல்லாமல் கொடுக்கலாம், ஸ்டெப் வேல்யூ இல்லாமல் எப்போதுமே கொடுத்து பார்க்குறோம், ஸ்டார்ட் வேல்யூ இல்லாமல் கொடுத்து பார்க்குறோம். மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூ மட்டும் இல்லாமல் பார்க்குறோம். இது மாதிரி நம்மளுக்கு எதை வேணாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப் வேல்யூ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அடுத்தது எவ்ரி செகண்ட் கேரக்டர், ஸ்ட்ரிங்லேருந்து எவ்ரி செகண்ட் கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் 0, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசியாக T இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 7ன்னு சொன்னால் 8ன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ 7 வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ கோலனுக்கு அப்புறம் 2 ஸ்டெப் வேல்யூவில் 2ன்னு கொடுத்துரும். ஸ்டெப் வேல்யூவில் இப்படி கொடுத்திங்கன்னா ITRE அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. அதாவது எவ்ரி செகண்ட் கேரக்டர் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. அப்போ இதுமாதிரி அந்த ஸ்ட்ரிங்லேருந்து எவ்ரி செகண்ட் கேரக்டரை நம்ம அவுட்புட்டாக எடுத்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு எவ்ரி செகண்ட் கேரக்டரை இல்லை எவ்ரி தேர்டு கேரக்டர் கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, எவ்ரி 4th கேரக்டர் கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவுட்புட்டாக பார்க்கலாம். நான் செகண்ட் கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பார்க்குறோம். -3 கோலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல. அடுத்து :2ன்னு கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, ஸ்டாப் வேல்யூ கொடுத்துருக்கேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அடுத்தது ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்டாக வரணும். மிரர் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம். அந்த வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ::(-1) அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், இப்போ ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஸ்ட்ரிங் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம்,
ஸ்லைசிங் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸ்லைஸுங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.